வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து நான் உங்க சிநேகிதி அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு சரியா இல்லை. யாரு சிநேகிதின்னு முதல்ல பார்க்கலாம். எல்லாரையும் சிநேகிதியா ஏத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. கொஞ்சம் நெருக்கமா இருக்கணும், கொஞ்சம் அணுக்கமா இருக்கணும், சில நேரங்களில் கண்டிக்கணும், சில நேரங்களில் கரிசனமாகவும் இருக்கணும். யாருப்பா இந்த சிநேகிதி? சின்ன ஒரு கதை பார்த்துடலாமா? ஒரு வீட்டுல ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். உங்களுக்கு தெரியும், இந்த 15லேருந்து 18 வயசு அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் டைம். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா சொல்றது எதையும் கேட்கறதுக்கு அந்த குழந்தை தயாராக இல்லை. எப்ப பார் சிடுசிடுப்பு, எப்ப பார் கடுகடுப்பு, கோவம், பொங்கி பொங்கி வரக்கூடிய எரிச்சல். ஒவ்வொரு தடவையும் அம்மா பக்கத்துல வராங்க, ஏதோ சொல்ல வராங்க, ஆனா பையன் கேட்கறதாக இல்லை. சரி, ஒரு நாளைக்கு மனசு ரொம்ப சோகம், ரொம்ப வருத்தம், நண்பர்கள் கிட்ட எல்லாம் ஒரே சண்டை, எடுத்த காரியங்கள் எதுவுமே சரியும் ஆகல. அப்ப அந்த பையன் என்ன பண்றான், இன்னைக்கு ரொம்ப சோகமா வருத்தமா வீட்டுக்குள்ள வரான். அப்பா அம்மா எல்லாம் தூங்க போயாச்சு. வந்து தன்னுடைய படுக்கையில குப்புற விழுந்து தலையணை மேல முகத்தை வச்சுட்டு 2 கைகளையும் தலையணைக்கு அடியில கொண்டு போய் வச்சுட்டு எப்பவும் தூங்குற மாதிரி தூங்க போறான். கை அப்படி வைக்கும் போது கையில ஏதோ நெருடுது. என்னன்னு எடுத்து பார்த்தா, நீ தனியாகவும் தனிமையை உணரும் பொழுதும் படிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடிதம் அப்படின்னு அது மேல எழுதியிருக்கு. புரியல பையனுக்கு. எடுத்து பாக்குறான், உள்ளுக்குள்ள அவங்க அம்மா கைப்பட எழுதின கடிதம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மகனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அம்மா எழுதின கடிதம். நேர்ல பேசிடலாமே, அது ரொம்ப சுலபமான விஷயம் தானே நம்ம நினைப்போம். ஆனா எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு நமக்கு தெரியும். பேச பக்கத்துல வரும்பொழுதுதான் பழைய கணக்கு, எரிச்சல், கோவம் எல்லாம் வர்றதுனால விட்டு விலகும். பையன் அமைதியா விளக்க ஆன் பண்ணிட்டு உட்காந்து பிடிச்சு படிக்கிறான். படிக்கும்போது பார்த்தா அதுல அம்மா எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான எழுத்தாக இருக்கு. எழுத்தினுடைய அழகை நான் சொல்லல, எழுதியிருக்கிற விஷயத்தினுடைய அழகை சொல்றேன். ரொம்ப இனிமையா அம்மா எழுதியிருக்காங்க. படிக்க படிக்க பையனுக்கு என்ன தோணுது தெரியுமா? பக்கத்துல உட்காந்து காதுக்குள்ள பயப்படாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக நெருக்கமான தோழியினுடைய கடிதம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருப்ப, நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்திருப்ப, நண்பர்கள் கிட்ட பகை இருந்திருக்கும், எடுத்த காரியம் எதுலேயுமே வெற்றி இல்லாம இருந்திருக்கும், மன சோர்வு அடைந்திருக்கும். இந்த நிமிடத்துல நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பொருத்தமானதாக இருக்காது. இது எல்லாம் மோசமாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நானும் உன்னுடைய அப்பாவும், அதாவது உன்னுடைய தாய் தகப்பன் 2 பேரும் உன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்புல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கடுகளவு கூட அதுல குறைதல் கிடையாது. நீ வெற்றி அடைஞ்சாலும் அடையாட்டாலும், முயற்சி பண்ணினாலும் முயற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணினாலும், ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் லவ் யூ சோ மச் அப்படின்னு எழுதின ஒற்றை பத்தி ஒரே ஒரு பேராகிராஃப்ல ஒன்னு எழுதி வச்சிருக்கு. அவ்வளவுதான். கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது பையனுக்கு. அந்த கடிதத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒண்ணும் இல்லை, கதவை திறந்து வெளியில போனா அம்மாவும் அப்பாவையும் பார்க்கலாம், பேசலாம். ஆனா நம்மளுடைய குட்டி ஈகோ இருக்கே, அந்த 18 வயசு சின்ன தலைக்குள்ள என்னெல்லாமோ நினைப்பு இருக்கே. சரி, மறுபடியும் படுத்து தூங்கியாச்சு. இந்த கடித போக்குவரத்து நிறைய தடவை தொடர்ந்து வருது. என்ன இந்த கடித போக்குவரத்து அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் மனசுல கவலையோ, எப்பெல்லாம் வருத்தமோ, எப்பெல்லாம் ஒரு தோல் கிடைக்காதா, சாய மாட்டோமா அப்படின்னு அந்த பையன் நினைக்கும் பொழுதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அவனுடைய தலையணைக்கு கீழே ஒரு சின்ன கடிதம் இருக்கும், ஒரு சின்ன பத்தி இருக்கும். அதுல அன்று அவன் சந்தித்திருக்கக்கூடிய என்னெல்லாம் பிரச்சனைகளோ அதற்கு தீர்வுகளோ தீர்ப்புகளோ கிடையாது. சாயறதுக்கு எப்பவும் எங்க தோல் உண்டு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். பிற்காலத்துல இந்த 18 வயது கோபக்கார, எரிச்சல் வரக்கூடிய, யார் சொன்னாலும் கேட்காத இந்த ஒரு நபர் பிற்காலத்துல வாழ்க்கையில வளர்ந்து பெரிய நபராகி ஒரு மனோ தத்துவ நிபுணராக மாறுறாரு. He becomes a psychologist. ஒரு நாளைக்கு தன்னுடைய கிளையண்டோட நடந்து போகும்போது, அந்த கிளையண்ட் யாரு? ஒரு 40 வயது பெண்மணி. அவரோட நடந்து போகும்போது அந்த 40 வயது பெண்மணி புலம்பிட்டே வராங்க கூட. என்னன்னு தெரியல டாக்டர், 18 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான், எரிஞ்சு விழறான், கோவப்படுறான், பக்கத்துல வந்தேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் கதவை அரைஞ்சு சாத்திட்டு உள்ள போயிடுறான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சிரிச்சுட்டே இந்த டாக்டர் சொல்றாரு, ஒன்னும் பண்ண வேண்டாம், ஒரு பேப்பர் எடுங்க, அவனை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு கடிதமாக எழுதி அவனுடைய தலையணைக்கு கீழே வச்சிருங்க. எங்க அம்மா எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, 18 வயசு தொடங்கி வளர்ந்து இப்பொழுது ஒரு மருத்துவ நிபுணராக நான் நிற்கும் பொழுது கூட அம்மா எழுதி வச்ச அந்த ஒற்றை கடிதாசு எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண்மணி கேட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு 15-20 நாட்களுக்கு அப்புறம் இந்த மனோதத்துவ நிபுணருக்கு ஒரு கடிதம் வருது. அதுல மிக்க நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை, தேங்க்யூ எவர் சோ மச். என்ன காரணம்? உங்க அம்மா உங்களுக்கு சொன்ன தீர்வை என் பையனுக்கு நான் முயற்சி பண்ணினேன். இப்ப நான் எதை சொல்றதுக்காக இந்த கதைக்குள்ள வந்தேன்? இதுதான் சிநேகிதம்னு சொல்றதுக்காக.
இதுதான் சிநேகிதின்னு சொல்றதுக்காக. நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து தோளை வருடி கொடுத்து தலையை தடவி கொடுத்து, பயப்படாதீங்க, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல இதமான பதமான நட்பான எதையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பாராத ஒரு மனது தேவை. அந்த மனது இந்த சிநேகிதியாக இருக்க போகுது. சரி, இந்த சிநேகிதி உங்களுக்கு வேற எதையோ கொடுக்க போற. அது என்ன? மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு. எப்பொழுதுமே உறுதியாகவும் வெற்றி அடையக்கூடிய நபராகவும் துணிச்சல் உள்ள நபராகவும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற இந்த தலைப்புல ஒரு பேச்சு தேவைப்படாதுன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, எரியற விளக்காக இருந்தா கூட எண்ணெய் இருக்கான்னு அடிக்கடி பார்க்கணும். எரியற விளக்காக இருந்தா கூட தூண்டி விடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எரியற விளக்காக இருந்தா கூட ஊரெல்லாம் அமைதியாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு விளக்கு எரியறதுல பெரிய விஷயம் இல்லை. புயல் அடிக்கலாம், காற்று பெரிதாக வீசலாம், மழை பெய்யலாம். இவைகளுக்கு நடுவிலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இடையறாம ஒளிதரக்கூடிய விளக்காக இருக்கணும்னா, அதாவது உங்க மனதுல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் சங்கடங்களுக்கு நடுவுலையும் சஞ்சலங்களுக்கு நடுவுலையும் தோல்விகளுக்கு நடுவுலையும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நடுவுலையும் உறுதி அப்படின்னு எரியக்கூடிய விளக்கு, அதனுடைய சுடர் எந்த மாறுபாடும் இல்லாம தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்படின்னா யாராவது ஒரு சிநேகிதி பக்கத்துல வந்து உட்கார்ந்தே ஆகணும். அது முகமில்லாத அசிரீரியாக இருக்கலாம், அல்ல அன்றாடம் உங்க வீட்டினுடைய முன்னறையில் வந்து உங்க கூட உட்கார்ந்து பேசக்கூடிய என்னை மாதிரி ஒரு நபராக இருக்கலாம். ஆக மனதில் உறுதி வேண்டும். சிநேகிதியின் மனதில் உறுதி கண்டிப்பாகவே நமக்கு வேண்டும். நன்றி, வணக்கம்.